Okay, next news about second news about star rating in the for the urban cities. It was introduced in 2018, Ministry of Urban and Urban Housing Affairs. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா ரேட்டிங் கார்பேஜ் ஃப்ரீ சிட்டிஸாக மாற்றுறது. ஸோ லைக் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுறாங்க, எவ்வளோ அதை ப்ராசஸிங் பண்ணுறாங்க அப்படின்ற கேட்டகரியில். ஸோ அதை இப்போது திருப்பியும் லைக் எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, கார்பேஜஸ் கலெக்ஷன் பண்ணப்படுது நிறைய. கிட்டத்தட்ட 70%லேருந்து 80% we are collecting garbages in the municipality, not about the rural areas. அதில் கிட்டத்தட்ட 22லேருந்து 28% தான் நம்ம we are லைக் ப்ராசஸ் பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கார்பேஜஸை தடுக்கணும் அப்படின்னா we need to have competitions between the urban areas. அர்பன் சிட்டிஸை காம்படேட் பண்ண விடணும். அதுக்காக தான் இந்த ரேட்டிங் சிஸ்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ஆல்ரெடி இட்ஸ் நாட் அ நியூ ஒன். இதுக்கான டூல் கிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி 2021 இப்போது அக்டோபரில் ஸ்வச் பாரத் மிஷன் அக்டோபர் 2 ஸ்வச் பாரத் மிஷன் செலிப்ரேட் பண்ணப்பட்டப்போ கார்பேஜ் ஃப்ரீ சிட்டிஸ் அப்படின்ற ஸ்லோகன் இனிஷியேட் பண்ணப்பட்டுச்சு. அதுக்காக தான் இப்போ டூல் கிட் வாஸ் இன்ட்ரடியூஸ். அதில் எந்தெந்த சிட்டிஸ் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறாங்க, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இந்த கலெக்ஷன் ப்ராப்பர் டோர் ஸ்டெப் கலெக்ஷன்ஸ், அப்புறம் அதை பிரிக்கிறது அண்ட் தென் அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய இதெல்லாம் இருக்கும். அந்த சிட்டிஸ் வில் பி ரேட்டட் வித் 5 ஸ்டார் கேட்டகரி. கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் மட்டுமே 2038 அப்படின்னா 2238 சிட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க சர்டிஃபிகேஷன். இட்ஸ் 50% ஆஃப் தி டோட்டல் முனிசிபாலிட்டி சிட்டிஸ். ஸோ அதில் கிட்டத்தட்ட 299 காட் சர்டிஃபிகேஷன், கார்பேஜ் ஃப்ரீ ரேட்டிங், ஸ்டார் ரேட்டிங் கிடச்சிது. அதில் லைக் கிட்டத்தட்ட 9 சிட்டிஸ் வித் 5 ஸ்டார் ரேட்டிங், அப்புறம் 143 வித் 3 ஸ்டார் ரேட்டிங் அண்ட் 147 வித் 1 ஸ்டார் ரேட்டிங். ஸோ இது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா காம்படிஷன் உருவாக்குறது. அந்த பர்பஸ் இஸ் ஃபார் கிரியேட்டிங் த காம்படிஷன் பிட்வீன் த சிட்டிஸ். ஸோ இட் வில் ஹெல்ப். இது ட்ராபேக்காக இருக்குது, இன்னும் கொண்டு வரணும் அப்படின்றதான் எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்கிறாங்க. அண்ட் தென் இட் வில் பி ஃபார்வர்டட் டு 7 ஸ்டார் ஆல்சோ இஃப் இட் கண்டினியூஸ் ஃபார் அ லாங். புரியுதா? த நெக்ஸ்ட் நியூஸ் அபவுட் தேர்ட் நியூஸ் அபவுட் ஹனி FPO. ட்ரைஃபீட், தட் இஸ் ட்ரைபல் பீப்புளோட பொருட்களை மார்க்கெட்டிங் பண்ணுற வி ஹேவிங் அ ட்ரைஃபீட், ட்ரைபல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. அவங்க இப்போ 14 ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரைபல் ஏரியாஸ் ஃபார் ஹனி மேக்கிங். ஆல்ரெடி இந்த ட்ரைஃபீடை பொறுத்த வரைக்கும் வான்தன் யோஜனா, வான்தன் யோஜனா மூலமாக இவங்களோட ப்ராடக்ட்ஸை ட்ரெயின் பண்ணி இவங்க ப்ராடக்ட்ஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வி ஆர் ப்ரொவைடிங். மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூசருக்கு வி ஆர் ப்ரொவைடிங் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். அதில் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸில் யூ வில் ஹாவ் திஸ் ஹனி, இல்லைன்னா இந்த பீப்புளோட பொருட்கள் இருக்கும். ப்ளஸ் அதை மார்க்கெட்டிங் பண்ணுற வி ஆர் ப்ரொவைடிங் ட்ரைனிங் பை திஸ் ட்ரைஃபீட். இப்போது ஹனி மேக்கிங் பண்ணக்கூடிய அந்த ட்ரைபல் பீப்புளுக்கு ஒரு 14 ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனாக 20க்கு மேலே பீப்புள் கேதர் பண்ணுறது கலெக்டிவ்லி. அண்ட் லைக் அவங்க சேர்ந்து அந்த கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் மாடலில் தே வில் ஜாயின்ட்லி மேக் திஸ் பிஸ்னஸ். ஸோ அதன் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லோன் வாங்கிக்கலாம். செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாடலில் தே கேன் கெட் லோன்ஸ், தே கேன் இன்வெஸ்ட் ஜாயின்ட்லி அண்ட் தே கேன் லைக் அதை ப்ராசஸிங் பண்ணி வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதுக்கும் இதில் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க.
That's a benefit of this FPO. It's a central sector project, central sector scheme, FPO. So central government recent 2020 there is an initiation. They want to create more than 10,000 மேலே உங்களுக்கு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் வந்து உருவாக்கணும். நாட் ஓன்லி ஃபார் ஹனி, எவ்ரிவேர். அதுக்கு எதுனா டபுள் த இன்கம் ஆஃப் த ஃபார்மர்ஸ் பை 2022 டார்கெட் வச்சுருக்காங்க. எப்படி இனிஷியேட் பண்ண போகிறாங்க அப்படின்றது. அது மட்டும் இல்லை, ஹனிக்கு மட்டும் 100 உருவாக்க போகிறாங்க. அதில் 14 வந்து உருவாக்கியிருக்காங்க ஸ்வீட் ரெவல்யூஷனை வந்து வால்வ் பண்ணுறதுக்காக. ஸோ ஸ்வீட் ரெவல்யூஷனில் இட்ஸ் அ பார்ட். அண்ட் தென் அப்பேரி கல்ச்சர், யூ பீப்புள் நோ அப்பேரி ஆன் வீல், அப்பேரி ஆன் வீல். ஸோ அது அந்த லைக் ஹனி பீ பாக்ஸஸை வந்து வீல்ஸில் எடுத்துகிட்டு போகிறது, வண்டி மாதிரி. ஸோ இதெல்லாம் நம்ம இது படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ கோ அண்ட் ரீட் இட். த நெக்ஸ்ட் நியூஸ் அபவுட் கிக் ஒர்க்கர்ஸ். கிக் ஒர்க்கர்ஸ்னால் யார்? தே ஆர் நாட் ப்ரொஃபஷ்னல். தே கேன் பி ப்ரொஃபஷ்னல், பட் தே ஆர் நாட் அ ட்ரெடிஷ்னல் ஒர்க்கர்ஸ். ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணுறவங்க ஆர் கால்ட் அஸ் கிக் ஒர்க்கர்ஸ். who are doing freelancers, that is teaching etc. Freelance workers are called as gig workers. Drivers, Ola, Uber, அப்புறம் அர்பன் கம்பெனி. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு பேர். கிக் எக்கானமிக்கு இவங்க கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகம். கிக் ஒர்க்கர்ஸோட பாப்புலேஷன் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 15 மில்லியன் பீப்புள் இந்தியாவில் கிக் ஒர்க்கர்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதில் 56% வந்து நியூ எம்ப்ளாய்மெண்ட்ஸ். பிகாஸ் ஆஃப் திஸ் கோவிட், லாட் ஆஃப் பீப்புள் லாஸ்ட் த ட்ரெடிஷ்னல் ஜாப்ஸ் அண்ட் they opted for gig working. So software companies are opting for home work இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ட்ரெடிஷன். ஸோ அப்போது அதுவும் வந்து கிக் ஒர்க்கர்ஸில் தான் வருது. தே ஆர் நாட். அப்புறம் ஒயிட் காலர்ஸ்லேருந்து ப்ளூ காலர் ஒர்க் வரைக்கும் எல்லா காலர் கேட்டகரி பீப்புளும் ஒர்க்கிங் ஃப்ரம் அஸ் அ கிக் கேட்டகரி. ஒயிட் காலர்ஸ்னால் தெரியும்ல, the manual workers, blue collars are the manual workers. white collar அப்படின்னா salary professionals. அப்புறம் gold collar வந்து doctors etc. skilled people. you can see on the PDF. so go and read from your home. so PDF வந்து உங்களுக்கு description boxல இருக்கும். ஸோ லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ go and read. எல்லா காலர்ஸ் ஒர்க்கர்ஸ் என்னென்ன கேட்டகரி அப்படின்ற மென்ஷன் பண்ணிடு. க்ரீன் காலர்ஸ் அப்படின்னா என்வரன்மெண்ட் ரிலேட்டடாக ஃபாரஸ்ட் டெவலப்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 56% நியூ எம்ப்ளாயீஸ் இந்த கிக் ஒர்க்கர்ஸ். அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சோஷியல் செக்டாரில் லைக் நிறைய பீப்புள் வந்து ஸ்கில்டாக இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க வந்து கிக் ஒர்க்கர்ஸ் கேட்டகரியில் போகிறாங்கன்னா பார்கெனிங் எஃபெக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ட்ரெடிஷ்னல் எம்ப்ளாயி இல்லை அப்படின்றப்போ அவங்களுக்கு சேலரிஸ் கொடுக்குறது எல்லாமே ப்ராப்ளம் இருக்கும். அன்ரெகுலேட்டடாக இருக்குது. இட்ஸ் அ நியூ ஃபார் இந்தியா, தி கிக் ஒர்க்கர்ஸ் எக்கானமி. their contribution towards GDP is very high. அவங்களுக்கு டைமிங் எல்லாம் கிடையாது. they can work 24/7. ஸோ அப்போ டார்ச்சர் பண்ணப்படலாம், இல்லைன்னா மணி மோட்டிவாக இழுக்கப்படலாம் அவங்க. ஸோ அது அவங்களோட ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அதிகப்படுத்தும். அது ஒரு ப்ராப்ளம். அன்ரெகுலேட்டடாக இருக்கிறதுனால நீட் ஃபார் ஸ்கில் இல்லை அப்படின்றப்போ யுவர் பார்கெனிங் எஃபெக்ட் வில் கோ டவுன், ஆட்டோமேட்டிக்லி யுவர் சேலரிஸ் வில் கோ டவுன். யூட்டிலைஸ் பண்ணுற கம்பெனிஸ் வந்து தப்பாக பயன்படுத்துறது உங்களை. அப்புறம் டிமாண்ட் அண்ட் சப்ளை மிஸ்மேட்ச் இருக்குது. கிக் ஒர்க்கர்ஸ் அதிகமாகிறதுக்கான காரணம். ஸோ இதெல்லாம் பண்ணணும். சோஷியல் செக்டார் கேட்டகரியில் இப்போ ரீசென்ட்லி இன்ட்ரடியூஸ் கோட் வேஜஸ் ஆக்ட்லேயும் கிக் ஒர்க்கர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் எப்படி டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, கிக் ஒர்க்கர்ஸ்னால் யாருன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாட் இந்த ட்ரெடிஷ்னல் ப்ரொஃபஷனல் ஒர்க்கில் இல்லாதவங்க, ட்ரெடிஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட்டில் இல்லாதவங்க ஆல் ஆர் கால்ட் அஸ் கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ தே ஆர் நாட் கெட்டிங் பெர்மனன்ட் ஜாப். ஸோ தோஸ் பீப்புள் வில் பி கால்ட் அஸ் கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்றது. ஆனால் அதுக்கான சோஷியல் செக்யூரிட்டி எல்லாம் ப்ராப்பராக இனிஷியேட் பண்ணப்படலை. ஸோ அதெல்லாம் இனிஷியேட் பண்ணப்படணும் அப்படின்றத ஆர்டிகிள் சொல்லுது. சரியா? தென் 5th நியூஸ் அபவுட் அப்பட்டானி டெக்ஸ்டைல் demanded for GI tag. அப்பட்டானி அப்படின்ற இட்ஸ் அ ட்ரைபல் குரூப். அப்பட்டானி ட்ரைபல் குரூப் இந்த சுபன்ஸ்ரீ டிஸ்ட்ரிக்ட். சுபன்ஸ்ரீ டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்குது? சுபன்ஸ்ரீ ரிவர் ஃப்ளோ ஆகக்கூடிய ஸ்டேட் அருணாச்சல் பிரதேஷ். அங்கன்னா அப்பட்டானி டெக்ஸ்டைல். ஸோ அப்பட்டானி ட்ரைபல் பீப்புள் தான் இதை க்ரியேட் பண்ணுறது. ட்ரைப்ஸ் in the Subansiri district
of Arunachal Pradesh. சரியா? ஸோ இந்த ட்ரைபல் பீப்புளோட பாப்புலேஷன் லைக் ஜீரோ வேலி அப்படின்ற பிளேஸில் இருக்காங்க. இவங்களோட லாங்குவேஜ் இஸ் தானி அப்படின்ற ஒரு லைக் லோக்கல் லாங்குவேஜ். ஸோ நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். இவங்களோட லைக் ஷால்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிக் அண்ட் ஜீரோ, ஜிக் அண்ட் ஜீரோ, ஜிக் ஜீரோ அப்படின்றது இவங்களோட ஷால்ஸ் எல்லாமே வந்து ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் இல்லைனா ஜிக்ஸாக் ஆங்குலர் டிசைன்ஸ் தான் இவங்க பண்ணுறது. இது இவங்களோட ட்ரெடிஷ்னல் அண்ட் இண்டிஜினியஸ் நாலேஜில் பண்ணுறது. ஸோ அப்புறம் ஆர்கானிக் டையிங் யூஸ் பண்ணுறாங்க. லீவ்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தி தான் டை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது வந்து இப்போ ஜிஐ டேக் வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஜியோகிராஃபிக்கல் இட் வாஸ் நாட் அலோட் லைக் அப்ரூவ்டு பண்ணலை இன்னும். ஜிஐ டேக் வந்து டிமாண்ட் பண்ணி. ஜிஐ டேக்கோட மெயின் பர்பஸ் என்னது? ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன். ஒரு ஜியோகிராஃபிக்கல் ஒரிஜினாக இருக்குது. நேச்சுரல் ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்து கொடுக்கப்படும் மெயின்லி. ஸோ ப்ரொடெக்ஷன் கேட்டகரி 10 இயர்ஸுக்கு கொடுப்பாங்க. இப்படி கொடுக்கப்பட்ட அந்த பொருளுக்கு வந்து அங்கீகாரம் இருக்கும். மார்க்கெட்டில் யாரும் ஃபேக் இன்ட்ரடியூஸ் பண்ணால் தே கேன் பி பனிஷ்ட். ஸோ தட்ஸ் த பெனிஃபிட் ஆஃப் திஸ் லைக். அதுக்கப்புறம் 10 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் ரினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். தட்ஸ் த மெயின் திங் அபவுட் தி லைக் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன். அப்தானி டெக்ஸ்டைலில் பொறுத்த வரைக்கும் இப்போ டிமாண்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து இது இண்டிஜினியஸ்லி மேட். அவங்களோட கேட்டகரியில் பீப்புள் லைக் அவங்களே தயாரிச்சுக்கிறாங்க லோக்கலி. ஸோ அவங்களோட நாலேஜ் இருக்குது, ஜியோகிராஃபிக்கல் ஒரிஜின் இருக்குது அப்படின்றதுனால இதுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்றதுல கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இவங்களோட மெயின் இம்பார்ட்டன்ட் ஆக்குபேஷன் எடுத்திங்கன்னா ரைஸ் கல்டிவேஷன், இந்த ட்ரைபல் பீப்புளோட ரைஸ் கல்டிவேஷன், அப்புறம் ஃபிஷ் அக்வா கல்ச்சர். இவங்களோட சாப்பாடும் அதுதான், ஃபுட்டும் அதுதான். அப்புறம் ட்ரைப்ஸ் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ் பீப்புள் நோ தெர் ஆர் அப்கோர் ட்ரைப்ஸ், அக்கா, டாஃப்லா, கலாங். ஸோ யூ ஹேவிங் மிஸ்மி ட்ரைப்ஸ் பீப்புள் ஆர் தேர். So that's all. Then sixth news about ACUS, Australia, US, UK and USA. There's a joint agreement recently happened, and the first வந்து அவங்க like nuclear propulsion ஓட technology வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. That's why it came in news. Australian, UK and US. இதோட ட்ரைலேட்ரல் அக்ரிமெண்ட். இது எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சுன்னா 18 monthsக்கு வந்து இப்போ தே ஹேவிங் நியூக்ளியர் வெப்பன்ஸ், சப்மரைன்ஸ் இருக்குது, இவங்கள்ட்டையும் சப்மரைன்ஸ் இருக்குது. இப்போது லைக் ஆஸ்திரேலியன் கண்ட்ரி இந்தோ பசிபிக் ஏரியாவில் செக்யூரிட்டி அதிகப்படுத்தணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரிக்கிட்ட இந்த சப்மரைன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். நியூக்ளியர் சப்மரைன் SSBN, இட்ஸ் நாட் கன்வென்ஷனல் நியூக்ளியர் சப்மரைன், டீசல் கிடையாது. சப்மரைன் வந்து நியூக்ளியராக இருக்கும். அண்ட் இதில் வெப்பன்ஸ் வந்து கன்வென்ஷனலும் பயன்படுத்த முடியும், நியூக்ளியர் வெப்பன்ஸும் பயன்படுது. வெப்பன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இது 18 monthsக்கு வந்து இவங்க டெக்னாலஜி வந்து ஷேர் பண்ண போகிறாங்க, US மெயின்லி. ஸோ அதுக்கு தான் இந்த அக்ரிமெண்ட். இப்போது ஃபஸ்ட் டைமாக தே ஹாவ் சைன்ட் திஸ் அக்ரிமெண்ட் அண்ட் தென் தே ஹாவ் ப்ரொவைடட் திஸ் டெக்னாலஜி. ஃபஸ்ட் டைமாக கொடுத்துருக்காங்க. இதை ஆல்ரெடி நான் உங்களுக்கு November 23rd இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கோ அண்ட் சி இன் டீட்டெயில். ப்ளஸ் இதில் நியூக்ளியர் ப்ரொஃபஷனல் இந்த டெக்னாலஜி வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஷேர் பண்ணனால இட் கேம் அகெயின் இன் நியூஸ். இது கண்டிப்பாக தொடர்ந்து நியூஸில் இருக்கும். இது வெர்ஸ் குவாட் அப்படின்றது. குவாட் அப்படின்றது பீப்புள் நோ த 4 countries, தட் இஸ் இந்தியா, ஆஸ்திரேலியா அண்ட் தென் USA, ஜப்பான். ஸோ இதுவும் செக்யூரிட்டி ரிலேட்டடாக உருவாக்கப்பட்டது டு கவுண்டர் தி சைனா. இதுவும் கவுண்டரிங் சைனா தான், இன்டைரக்ட்லி கவுண்டரிங் சைனா. இந்தோ பசிபிக் ஓஷன் ஏரியாவில் யூஎஸோட ப்ரெசன்ஸ் அதிகப்படுது இன்டைரக்ட்லி. ஃப்ரான்ஸுக்கும் யூஎஸுக்கும் இதனால் கோல்டு வார் அண்ட் தென் ஆஸ்திரேலியாவோட சப்மரைன் டீலிங்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தது ஆக்சுவலாக ஃப்ரான்ஸ். இப்போ அவங்க வந்து அந்த பேக்டை கேன்சல் பண்ணிட்டு தான் இப்போ யூஎஸ் கூட வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இது ஃப்ரான்ஸுக்கு வந்து வெறுப்பை உருவாக்கியிருக்கு, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நேட்டோ குரூப்புக்கும் இந்த குரூப்புக்கும் லைக் டசில் உருவாயிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. That is not that much important, just know as a news. ACUS அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ACUS versus Quad அப்படின்றத படிச்சுக்கோங்க. What's the purpose of both? That is enough. The next news about consumer protection. Direct selling. Direct selling na you having lot of online shops now.
யூ ஹேவிங் லாட் ஆஃப் லைக் அமேசான் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் ஓகே. ஸோ லாட் ஆஃப் ஆன்லைன் வெப்சைட்ஸ் ஆர் தேர். சரியா? இன்றைக்கி நிறைய ப்ராடக்ட்ஸ், நிறைய கம்பெனிஸோட ப்ராடக்ட்ஸ் வந்து டேரெக்டாக அது வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக பயன்படுத்துது. செல்லிங் இட்ஸ் லைக் அ ஸ்டோர். ஆனால் நீங்கள் வந்து கம்பெனிஸ் டேரெக்டாக செல் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸும் இன்னும் இருக்குது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு இது வச்சுருக்காங்க வெப்சைட். அதன் மூலமாக டேரெக்டாக இப்போ கோத்ராஜாக இருக்கட்டும், ஷர்ட்ஸாக இருக்கட்டும், பேண்ட்ஸாக இருக்கட்டும், யூ ஹேவிங் லாட் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் நவ். அந்த கம்பெனிஸே டேரெக்டாக செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பீட்டர் இங்கிலாந்து வில் டூ ட்ரேட் வித் த பீப்புள் டைரக்ட்லி. த பீப்புள் கேன் பர்ச்சேஸ் ஃப்ரம் த கம்பெனி. அப்போ இ-காமர்ஸ் ரெகுலேஷன் வந்து ஃப்ளிப்கார்ட்டுக்கும் அமேசானுக்கும் வேறு கம்பெனிஸுக்கு சேரும், இவங்களுக்கு சேரும். அப்படி இவங்க சீட் பண்ணா அப்படின்னா லைக் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டாச்சுன்னா இ-காமர்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Already you people know e-commerce Consumer Protection Act 2020 we provided a government provided a rules. E-commerce companies வந்து கன்சியூமர்ஸ் சீட் பண்ணியாச்சு அப்படின்னா என்னென்ன பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்ற வி டிஸ்கஸ்ட். அதே தான் இவங்களுக்கு பொருந்தும் அப்படின்றது இப்போ ரூல்ஸ் போட்டிருக்காங்க. டைரக்ட் செல்லிங்கிறது கம்பெனிஸ் வந்து டைரெக்டாக பீப்புள்கிட்ட பொருட்களை விற்கிறது. அப்போ அவங்க ஃபேக் இதை தான் பண்ணாங்க அப்படின்னா தே ஆல்சோ லயபிள். ஸோ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் இ-காமர்ஸ் ரூல்ஸை பொறுத்தவரை தேர் ஷுட் பி அ நோடல் ஆஃபீஸர் இன் ஈச் அண்ட் எவ்ரி கம்பெனி. அது மாதிரி இவங்களும் தே ஹாவ் டு ஹேவ் எ நோடல் ஆஃபீஸர் டு மானிட்டர் அண்ட் இம்ப்ளிமெண்ட் த ரூல்ஸ் எக்ஸெட்ரா. கிரிவன்ஸ் ரெட்ரஸல் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஹோப் யூ பீப்புள் என்ஜாய். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஜாயினிங் வித் அஸ்.